யாழ்ப்பாணத்தில் மழை சாப்பிடணும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ வேற சும்மா சூட கண்ணாடி மாதிரி அலையாடிக்குது வேற. அது கொஞ்சம் மீன்கள் வந்திருக்குது. கல்லுக்கடை எல்லாம் இருக்கு. கல்லுக்கடை பேத்து நம்ம என்ன இன்னும் மறைக்கல. தங்கள் மலைக்கு நனைஞ்சு இப்போ விடிய சாப்பாடு இப்போ நடக்குது. பெரிய மீன் கொண்டு வந்திருக்கு. எல்லாம் உயிரோட நிற்குது வேற மீன். எல்லாம் தூண்டு இல்லை. நான் உங்களை வேலை பார்க்க சுறா குட்டின்னு உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு மலைக்குள் ஒரு பயணம். 4-5 கடை இருந்து எல்லாம் மீன்கள் வெளியேறி எல்லாம் நிப்பாட்டி போட்டு மூடி வந்து இந்த இடம் ஃபுல்லாக கருவாடு தான். இதுதான் சாமான. நாங்கள் சாமான் சங்கு தான். நல்ல குடிக்கிறீங்களா? போய் சொல்லக்கூடாது. என்ன செய்கிற சாப்பாட்டுக்காண்டி ஒரு சரியாக போகிறாங்க. 500 600. வணக்கம் ப்ரோகளே, நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியூடாக நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு இந்த உலாத்தல் பொடிய யூடியூபோடாக என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதகள் பிரதேசம் தொடர்பாக, அதாவது பண்டத்திருப்பிலேருந்து மாதகள் போகின்ற வரைக்கும் இருக்கின்ற சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அதோட இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதகள் சந்தைன்றது ஒரு பிரசித்தமான ஒரு சந்தை. அதாவது கூரல் மீன்கள் வியாபாரம் செய்யப்படுகின்ற இடம். அதோட நிறைய தொழிலாளர்களும் இங்கே வந்து தங்களோட தொழில்களை வந்து மேற்கொண்டு இருக்கணும். அதனால இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த மாதகள் சந்தையிலேருந்து உங்களுக்கு தெரியும் கீரிமலை ரோட், அதாவது கீரிமலைக்கு போகின்ற அந்த வீதிகளில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள். அதாவது மாதகள் மீன், அதே மாதிரி உங்களுக்கு கோயில்கள், ஆலயங்கள், அதே மாதிரி உங்களுக்கு கருவாடு. மாதங்கள் இன்னும் ஒரு ஃபேமஸான விஷயம் கருவாடு. அந்த கருவாட்டுடைய விலைகள்லாம் வந்து மிக குறைவான விலையில் வந்து மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் யதார்த்தமாக போகின்ற இடங்களில் இருக்கின்ற சில கலக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான காவலியாக வந்து இந்த காவலி வந்து அமையும். எங்களுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காவலி வந்து பாருங்கள். அதோட இன்றைக்கு 2 நாட்களாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அதிகமாக வந்து மழையும் வந்து பெஞ்சு கொண்டிருக்கும் ஒரு சில இடங்களில். இப்போ வந்து இன்றைக்கு வந்து மழைகள் வந்து பெய்யக்கூடும். மழைகளில் நனைஞ்சா வீடியோ எடுக்க போகிற மாதிரி வாங்க பார்ப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காணொலியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் மாதகள் மீன் சந்தையை வந்து போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கு எப்படி இந்த மாதகளில் வந்து மீன் சந்தை நடைபெறுதுன்னு சொல்லி. இப்போ வந்து நேரம் 7 மணி ஆகுது. 7:30 அப்படித்தான் மீன்கள் வரும் அப்படின்னு சொல்லிதான் ஐயா தண்ணி படிவம் எடுக்கட்டும். தொழில் செய்கிற ஆக்கள் பாருங்க, பைக்கில் பொட்டிகளோடு வந்து வந்திருக்கிறோம். இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தங்களை மீன்களை வந்து கொடுக்கணும். அதுக்காக இப்போ தொழிலாளர்கள் வந்து அதிகமாக நிற்கணும். கடலில் இருந்து ஆக்கள் மீன்களை வந்து கொண்டு வரதுக்கு பாரத வெயிட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கணும். ஐயா அங்கே என்ன இடத்துல பாருங்கள் மாதம் இல்லை. இப்போ என்ன மீன் எடுக்க வந்தோம் ஆகுது ஒரு நாள். இங்கே எந்தெந்த இடத்துல இருந்தாங்க வார வெஞ்ச மீன் எடுக்கு எங்கேருந்து வராங்க? யாழ்ப்பாணத்தின் எல்லா இடத்துல இருந்து. ஏன் நீங்க கூட வரையின மக்கள் விலை குறை வேண்டும்? மீன் கொஞ்சம் உயிர் மீன்கள் வர்றது கூட அந்த சாப்பாட்டு மீன் கூட வர்றது. மற்ற எல்லா தொழிலும் செய்கிறவங்க இப்போ பாசோப்ப காங்காலியாண்டா கலங்கடிகள் அதுகள் மட்டும்தான். இங்கே வலை தொழில், தூண்டி தொழில் எல்லாம் செய்கிறவங்க. பெரிய தொழில், திருக்கி அதுகள் எல்லாம் செய்வாங்க. வித்தியாசம் தேவையான மீன் எடுக்கலாம். இந்த இறால் மட்டும் வராது, மற்ற மீன். நீங்கள் எங்கே இருந்து வாரீங்க? ஆமாம், இங்கே இந்த இடம் தானே. நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் இங்கே எல்லா மீன் கொடுப்பேன். அப்போ 5 மீன் கூறுவீங்களா? நான் தொழில் செய்தேன்னா இப்போ விட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது செய்கிறீங்க. இப்போ இந்த சீசனில் என்ன மீன் கூடப்படுது? இப்போ கொஞ்சம் குறைவு மீன். இனி அந்த அரைக்குடியான்னு சொல்லி கும்பலாக்கள், வாழைகள் அதுகள் வரும். இப்போ வஞ்சிரம் கூடாது. வஞ்சிரம் டிரான்ஸ்போர்ட் செய்கிறேன். இந்த கூப்பில் டிரான்ஸ்போர்ட் செய்கிறேன். இப்போ மழை கிளைமேட்டெல்லாம் இருக்குது. தொழில்களில் போகிறது பிரச்சனை இல்லை, காற்றுகள் இல்லை. அறிவிச்சாங்கண்டா கூட காற்று அடிக்கும் வந்து அறிவிச்சாங்கண்டா சில போகும். அப்போ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இல்லை சரியா, நன்றியா. ஓகே, 2 நாளாக ஜாழ்ப்பாணம் வந்து மழை மப்பாக தான் இருக்குது. இடக்கிட வந்து மழையும் பெஞ்சுட்டு இருக்குது. இப்போ இந்த கடல்லாம் பாருங்க எல்லாம் கருமுகில் சூழ்ந்து அப்படி இருக்குன்னு சொல்லி வந்து கொஞ்சம் மீன்கள் வந்துருக்குது. இன்றைக்கு வந்து மீன் குறைவு தானே கொஞ்சம் வந்துருக்கு. பார்ப்போம் இந்த மீன் 500 600 600 600 600 700 700 கொடுவா கூட 700 700 கொடுவா குஞ்சல் கூட 700 இல்லை பெரிய ஒட்டி அதே மாதிரி இவ்வளோ மீன்கள் எல்லாம் இருக்கு நினைக்கிறேன். இவ்வளோ வந்து 2700 ரூபாய்க்கு இப்போ போயிருக்குது. இப்போ அடுத்த கூறல் வந்து கொட்டி கொண்டிருக்கிறேன். பெரிய மீன் கொண்டு வந்துருக்கு. அதை விட்டுட்டு போய் கூட கேளுங்க. இல்லை கூட கேளுங்க.
கேளுங்க 4000க்கு மேலே கேள் 3500 500 600 4000 ஐயா 4000 கேட்டிருக்கிறேன். 100 இப்போ இவ்வளோ மீனும் வந்து 4800 வந்து போயிருக்குது வேறு. சந்தைக்கு வந்து நாங்கள் சந்தை வந்து இன்றைக்கு வாய்க்கையில் நாளைக்கு தான் மீன்கள் இருந்தால் இப்படியே நாங்கள் இந்த ரோட்டால் போவோம். எங்கே போகிறோம் வேண்டாம் அப்படியே கீரை மேலே ரோட்டால் வந்து போகிறோம். அதில் வந்து போய்க்கில் இருக்கிற விஷயங்கள் உங்களை காட்டிக்கிட்டு போகிறோம். அதோட அங்கால வந்து சூடைகள் வந்து அதிகமாக படுற இடங்கள் இருக்குது. இப்படி இதே மாதிரி சந்தைகள் ஒரு 2 இருக்குது, அதையும் உங்களை காட்டுவோம். இப்போ வந்து நாங்கள் லூர்த்து அன்னை மாதா ஆலயம், அதாவது பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தையும் பார்த்துக்கொண்டு இப்படியே நாங்கள் இந்த வீதியால் போவோம். இப்படியே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதாவை வந்து கும்பிட்டு கொண்டு வேறு இடங்களை உங்களை காட்டுவோம்னு பார்க்குறோம். நீங்கள் எந்த வெயில் நேரங்களில் வந்தாலும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல இணலாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியும் வந்து கிடைக்கும். இப்படியே நாங்கள் போவோம். இந்த இடத்துல வந்து இந்த ஜேசு மரித்த அந்த காட்சிகளை வந்து அதாவது கண்ணாடி பட்டிகளில் வந்து சிற்பமாக வந்து செஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படியே நாங்கள் இங்கால வந்தோம்னு சொன்னால் பின்னுக்கு வந்து இப்படியே கடற்கரையோடு சேர்ந்து இந்த மாதானுடைய இந்த உருவச்சிலை இதில் பாருங்கள். இந்த கோயிலின் வடிவமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்படியே இங்கால இன்னொரு இடம் உங்களுக்கு காட்டணும் பண்ணாச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாலம் மாதிரி அமைச்சு மாதானுடைய உருவச்சிலை வந்து கடலை நோக்கி பார்க்குற மாதிரி செஞ்சுருக்கிறோம். இது வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த கட்டுமானம் வந்து கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் முதல் வரைக்கில் தண்ணி, அதாவது கடல் மட்டம் வந்து குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து கடல் மட்டம் எல்லாம் கூடி அதெல்லாம் வந்து இந்த பாலத்துக்கு மேலே அலையாடிக்குது. வேறும் பாருங்க எப்படி அமைச்சிருக்கணும்னு சொல்லி. உண்மையிலே இந்த இடத்துல இருந்து பார்க்கல இந்த மாதங்கள் கடற்கரை, அதாவது இந்த மக்கள் தொழில் செய்கிற இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு மிகவும் வந்து அழகாக இருக்குது. வந்து மழையும் வந்துட்டு மழைக்கு ஒதுங்கி இருக்கிறோம். அண்ணவரால் நிற்கிறார். என்னென்ன இன்றைக்கு மாதங்களில் கொஞ்சம் பரபரப்பு குறைவாக இருக்குது. தாளமுக்கம் சொல்லிக்கிறாங்க. தாளமுக்கம் பண்ணுறதாலே ஜனங்கள் கொஞ்சம் தொழிலுக்கு போக கொஞ்சம் பயம். என்னடா திடீரென்று இந்த தலைக்காத்து வர போது தானே, தலைக்காத்து வந்தோன்னா திடீரென்று தலைக்காத்துகள் வந்து சொன்னால் கடலில் போய் அலங்கோலம். இப்போ சூடையல் படுது விலையில் இந்த மாதிரி அங்கே சூடை ஐயா. இப்போ சூடைக்கு பெருசாக போடையில் முதல் சூடைக்கு நான் போனாங்க போய் சூடை வந்து முதல் 350 ரூபா. இப்போ திருப்பி அதை 200 ரூபான்னு சொல்லி அங்கால வலிச்சலுக்கு வருது, லைலா விலைக்கு வருதுன்னு சொல்லி இப்போ 70 ரூபாயும், நடுமீன் சூடை 80 ரூபா, கயட்டு சூடை வந்து 60 ரூபா. அதால் சனம் போய் ஓடி வந்தால் மண்ணெண்ணையை கட்டாதான்னு போகிறையில். இப்போ நீட்டு நாங்கள் என்ன செய்கிற சாப்பாட்டுக்காண்டி ஒரு சிலர் போகிறாங்க, போனால் வேண்டலாம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மழை விடுற டைமுக்கு தான் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இது இந்த மாதங்கள் இந்து மயானத்தால் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். கீரிமலை ரோட். இப்படியே கருவாடுகளை 3 காட்டு கொண்டு பார்த்துனாங்க. மாதங்கள் இந்த சிறந்த கருவாடுகள் அது காய போட மாட்டாங்க, கடையே இருக்குது. இன்றைக்கு மீன் அப்படியாக போச்சு பார்ப்போம் கருவாடு எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி இருந்தால போகிற இடங்களே காப்போம். கல்லுக்கடை எல்லாம் இருக்குது. கல்லுக்கடை பேத்து நம்ம போனஸ் கல் குடிக்கிறீங்களா? பொய் சொல்லக்கூடாது. பார்வையாளர்கள் பொய் சொல்லக்கூடாது. குடிக்கிறேன்னா கல்லை குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லுக்கடை வந்துட்டு தென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் கல்லுக்கடை கூட்டி இருக்குது. அது ஒரு டைம் ஒன்று இருக்கும். அந்த டைமுக்கு பார்ப்போமா இந்தியாவில் வந்தால் அந்த கல்லுக்கடையை உங்களுக்கு காட்டுறோம். இப்படி நாங்கள் கருவாடு இருக்கிற இடத்துல போவோம். கருவாட்டில் இருக்கிற இடத்துல ஒரு காக்கையும் காணையில், இங்கே இது பார்க்க ஒன்றையும் காணையில். மலைக்குள் ஒரு பயணம். கருவாட்டு கடை காட்டுறோம் உங்களுக்கு. வணக்கம் ஐயா. என்ன இன்றைக்கு மலையாள எல்லாம் கருவாடு கடையெல்லாம் பூட்டி கிடாது. இப்போ அடிக்கி கொண்டிருக்கிறீங்களா? அடுங்கையில் அடுக்கி கொண்டு அங்கே என்னென்ன கருவாடு எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட? எல்லா கருவாடும் என்ன நாங்கள் வீடியோவில் இருக்க ஆகலை காட்ட போகிறோம். அதெல்லாம் கருவாடு மலிவேன்னு சொல்லிட்டாங்க. பாப்போம் என்னென்ன வெளியேன்னு சொல்லுவீங்களா எங்களுக்கு இருக்கா? இந்த வேறு சைடுக்கு சாமான் இதுதான் சாமானா? நாங்கள் சாமான் சங்கு தான். இது மாதங்கள் கட்டா நீங்கள் போடுறது தானே? எல்லாம் குழம்புலேருந்து வரதா இல்லை? இது கட்டா உங்களுக்கு எந்த சிரமம் இல்லாமல் எல்லாம் பேக்கிங்லேயே வச்சுக்கிறாரு. எவ்வளோ வெளியேண்டெல்லாம் அடித்து வந்தீங்கண்டா சும்மா பார்த்துட்டு உடனே கொண்டு போயிட்டு புட்டோட பொறிச்சு தின்னத்தான் இருக்கு.
கருவாடு ஒரு 10 லட்சம் ரூபா கருவாடு. அக்கா ஒரு அழைக்கிறவா நான் கருவாடு வந்து வாங்குறேன் அக்கா மகள் இப்போ நான் 10 கிலோ இல்லாமல் வந்து வாங்கியிருக்கிறேன். அன்றைக்கு இது மோட்டர் சைக்கிள் ஐத்திரம்பட்ட மனுஷன் வழக்கு சும்மா 2 மொழிச்சல் இடிச்சு போட்டு எங்கே நடந்தது அது தீர்ப்பு வழங்கியாச்சு அவரை காசு எடுத்து சரி சரி உனக்குள்ள தீர்ப்பு இந்த முறை காசு இப்போ எல்லாம் ஆக்சிடென்ட் எல்லாம் கூட சும்மா 2 மொழிக்கு 550 ரூபா குறைஞ்சி போடலாம். போடுவீங்களா? 500 போடுவோம். 500 போடு வேறு ஐயா. மாதலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கருவாடுகள் மிக குறைந்த விலையில் வந்து வாங்கிட்டு போகலாம். 200 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கிலோ அரை கிலோ என்ன இது அரை கிலோ 200. அரை கிலோ 200 ரூபாயில் 250 அடிச்சிருக்கார் உங்களுக்கு 200 ரூபாய்க்கு தருவாராம். 50 ரூபா குழப்பம் இதையும் கரெக்டா 650 ரூபா 550 ரூபா கொடுக்கும். இது சின்ன கட்டானே சின்ன கடை பெரிய கட்டாகவும் இருக்குது சின்ன கட்டாகவும் இருக்குது. கிடாக்கு அந்த பேர் தெரியும் அங்கே சூடை இந்த இதுகள்லாம் தெரியும் கும்பலா நான் அடக்கியில் அங்கே பாருங்கள் கருவாடு வந்து இந்த இடம் ஃபுல்லாக கருவாடு தான் எல்லாம் வந்து போட்டு தயார் நிலையில் இருக்குது கருவாடுகள் எல்லாம் இதெல்லாம் கட்டால் சின்ன ஒரு சைஸுகள் இருக்குது கட்டா கருவாடு. ஐயா வந்து உள்ள 10 லட்சம் ரூபா வர மாதிரியான கருவாடு இருக்குன்னு சொன்னவர் அனுப்பி விடுங்க. இது ஃபுல்லாக இந்த பட்டி ஃபுல்லாக கிடக்கு கட்டா. ஐயா இல்லை எல்லா கருவாடும் இவ்வளோ பெருமதி வேறு மொத்தமாக இதுக்கு இப்போ இருக்கிறதோ ஒரு 8 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா வேணுமா? ஒரு பேர் அங்கே மறந்து போனோம் என்னது தொண்டன் உப்பு இல்லை துப்புரா உப்பு. இது வந்து உப்பு இல்லாமல் போடுறோம் உங்களுக்கு கருவாடுனாலே உப்பில் போடுற கருவாடு தான் பார்த்துருப்பீங்க. தொண்டன் கருவாடுன்றது இதுதான் வெளிநாட்டுக்கும் பூ. அதான் உப்பு இல்லாமல் போடுற கருவாடு வந்து அவங்களுக்கு இப்படி நல்ல சின்ன ராலில் கூட பெரிய பேக்கிங்கில் எடுக்கலாம். இல்லை அங்கே சின்ன பையன் அதில் கிடக்கு வெளியில் 400 ரூபா கருவாடு தரமாக இருக்கும். என்ன போடுற முறைகள் எதுவும் வித்தியாசமா இல்லை இந்த மாதிரி இல்லை நாங்கள் கணக்காக அடிப்போம். வியாபாரத்துக்கு கண்டு சில பேர் எங்களுக்கு அந்த கொண்டாந்தார அதை வந்து உப்பு அடிப்பேன் நிறைக்காள். அதான் கூட உப்பு உங்களுக்கு உப்பு குறைவாக இருக்குமே அதோட ஆக்கள் சமைக்கிறாங்க சாப்பிட்டு பார்க்க போறீங்க. அது சும்மா பச்சையாக சாப்பிடலாமா? சட்டப்படி இது சரி எந்த பட்டி கிடக்கும். இது ஃபுல்லாக கருவாடு இது ஃபுல்லாக கருவாடு இது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக கருவாடு எல்லா படியும் கிடக்கு. அங்கே அந்த மேசில் நடக்கிறவங்களுக்கு மழை காலத்தில் பிரச்சனை வராது அந்த கருவாடுகளுக்கு. கருவாடு பிரச்சனை இல்லை அப்படி மூடிக்கூடி வைக்கும் கொஞ்சம் ஓ அதுக்கு தான் மூடி வரும். உப்பு அதிகமான கொஞ்சம் இந்த என்ன சொல்ற கசிஞ்சு கொண்டு இருக்கு மேடம். கசிஞ்சு உப்பு இது சாவாடு என்ன சாவாடு என்ன கருவாடு வேணுமோ சகலம் கிடக்கு. அப்போ ஆக்களை தொகையாக வேணும்னாலும் போட்டு கொடுப்பீங்க. விலையிலையும் பாருங்க அடிச்சிருக்கு என்ன வேண்டு. இது வந்து மாசி என்ன பக்கெட் எவ்வளோ இது 400 ரூபா. நீங்கள் இப்போ இதான் நீங்கள் வெளியில பார்க்க 1000 அதில் மாறி எழுதி போட்டீங்க போல. இப்போ நெத்திலையும் 2 3 விதம் இருக்குல்ல அவங்க இல்லை நெத்திலையும் அது என்ன மூன்று இருக்குல்ல என்ன பேர் அதுக்கு மங்கு என்ன மங்கு என்ன அது கிடக்கு அவ்வளோ கிடக்கு என்ன படி அரைக்கல அடுக்கும் நீங்கள் நாங்கள் இதில் பார்க்க காட்டுறோம் ஆகலை. இது வந்து இறால் கூனி வந்து இறால்னு சொல்கிறது கூனி வந்து 300 ரூபா. அதே மாதிரி நல்ல சூடாக இருக்குது பாருங்க சும்மா நீல கலரில் இருக்குது சூடு. அதுக்கு வந்து எனக்கு 300 ரூபா. இது அங்கே எத்தனை கிலோ இதில் அரை கிலோவா பாருங்க ஐயா கருவாடு சூட கருவாடு மாதலுக்கு வாங்கோ கருவாடு வாங்குங்கோ. ஐயாண்ட கடையை பார்த்து வாங்குவோம். ஐயாண்ட பேர் என்ன? நிமல்ன்ற கடை. நிமல்ன்ற கடை. இதில் தலைவட்டு சூளக்கருவாடு தலைவட்டு இது வந்து தலை இருக்கும் அப்படியே கடை போட்டு போடணும் அவங்களுக்கு ஒட்டு வேலையும். இப்போ நீங்களே இஞ்சி எல்லாம் வேலையெல்லாம் பார்த்து வட்டி வழியாக செஞ்சு வச்சுக்கிறீங்களே என்ன கலவரம் போடுவாங்க. வேறு வெள்ளை சூடியன்ற ஒரு சாமான் இருக்குல்ல இந்த பட்டிக்கு இது என்ன கருவாடுங்கள்? இது நகர் துண்டு இதுக்கெல்லாம் உங்களுக்கு தொண்டு உண்டா இருக்குது இப்படியே போட வேண்டியது. மீனுக்கு வர மீனுக்கு வர சமன் ஓ லின்னா கருவாடு உங்களுக்கு 650 ரூபாய்க்கு இல்லை 550 ரூபா 500 கொடுத்துடலாம். இதில் அடிச்சிருக்க வெளியிலாம் குறை இருக்கா வச்சிருக்கிறார். இந்த இது 200 ரூபா இந்த ராப்பை இந்த 200 ரூபாவா 200. இப்போ மாதவியில் எப்படி மீன்கள் ஃபேமஸ் மாதிரி அப்படியே கருவாடம் வந்து ஒரு ஃபேமஸான இடம் வந்து வாங்கலாம். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கார்கள் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் நாங்கள்லாம் போடுறது கத்தியை பார்க்க போறீங்க அதானே. அவ்வளோ நீங்கள் போகிற வழியாக சுத்தமான முறையில் எல்லாம் போட்டு செய்வீங்களே புது கொஞ்சம் பழம். அதான்
நல்லா தருவோம் நல்லா தருவோம். சும்மா அப்படியே காஞ்சி கல் மாதிரி தான் கிடக்கு தெரியும். கல்லையில தூக்கிக்கிறேன். கிளங்குது கிளுங்குது நேற்று. இல்லைங்க பாக்கெட். சுமாந்துறை. ஓ இதுதான் பேர் மாதகளுக்கு சுமாந்துறை. மாதல் அது குசுமாந்துறை ரெண்டாவது. ஆனால் இது மாதள் இதுக்குலாம் என்ன பேர்? மாதல் டிசன் இதுக்கெல்லாம் என்ன கிரிமலைக்கில் வேறு அதில்லை? இல்லை. அதான் இப்போ நீங்கள் மாதள் கிரிமலை ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் இடையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருவாடுகள் இருக்கும். இந்த அம்மா கொஞ்சம் கருவாடுகள் வச்சுக்கிறேன், அதையும் பார்ப்பேன். பெரிய மரம் நீங்கள் சீட்டு போடுவார். ஐயா இந்த கடையை வழியாக பாருங்க. சீட்டு போடுவேன். இங்கே வந்தால் உங்களுக்கு ஒரு கடையில் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கடையிலையும் படியாக பார்த்து படியாக வாங்கலாம். நல்ல கட்டாப்பாறை எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேறு கருவாடுகள் தேவைன்னு சொன்னால் அதிகமாக தேவைன்னு சொன்னாலும் இந்த நம்பரை கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் தயார் தயார் பண்ணி வச்சுருப்பார், வந்து எடுக்கலாம். ஒன்று மகள் என்று ஒன்று மருமகள். அப்படி ஐயாண்ட கடைக்கு எதிர்கடையில் ஐயா சொல்கிறார் அந்த அக்காண்ட கடையும் காட்டுங்குவாம். பார்த்தீங்களா வியாபாரம் வந்து எப்படி ஒரு ஒற்றுமையாக நடக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துலையும் நிறைய கருவாடுகள் இருக்குது. ஐயா சொல்கிறார் உங்களோட கடையும் காட்டுட்டான். 4-5 கடை இருந்தது. எல்லாம் மீன்கள் வெளியேறி எல்லாம் நிப்பாட்டி போட்டு மூடிட்டு தான். இப்போ எங்களை 2 கடையும் தான் ஓடிக்கணும். அப்போ ஒற்றுமையாக தான் வியாபாரம் நடக்குது. ஓ பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதானே. அப்போ ஐயா சொல்கிறார் உங்களையும் காட்டுட்டேன் அம்மா நல்ல கருவாடை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி. எல்லாம் பாருங்கள் ரோட்டு சைடாக இருந்தாலும் கருவாடுகள்லாம் பேக் பண்ணி உங்களை தூசுகள் படாமல் சுத்தமான முறையெல்லாம் செய்கிற கருவாடுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கேயும் கட்டாப்பாறை எல்லாம் தொங்க கொண்டு நிற்குதுண்ணே. உங்கள்ட்ட என்னென்ன கருவாடு இருக்குன்னு சொல்லிங்களா? வெளியே கட்டா பாறை. கட்டாப்பாறை என்ன விலை போகும்? இந்த இப்போ நீங்கள் அங்கே பார்த்த பெரிய கட்டா எல்லாம் இருக்குது. இந்த இடம் இந்த இடம் தானே இது குருமன்துறை மாதகளை சேரும். அது ஜனம் விளங்காமல் அங்கேருந்து கீரிமலை ஆக்கள், கீரிமலை ரோட்டு ஆக்கள் வந்து போயினோம். மற்றது எங்கள் இடத்துல எல்லா கருவாடும் சகல கருவாடுகளும் இருக்குது. கூனி, தொண்டன், மற்றது கட்டா பெரிய கட்டாவுகளெல்லாம் முள்ளுக்கு அடிக்கிறோம். எல்லாம் தூசி படிக்காமல் உள்ளே இருக்குது. நாங்கள் தேவையாண்டா எடுத்து தருவோம். நீங்களும் இந்த இடம் தானேம்மா? ஓ இந்த இடம் சொந்த இடம். எவ்வளோ காலமாக இது கருவாடு இது செய்கிறீங்க? இது சூரியாண்டு மகளோட கடை. அவள் பிரான்ஸ் போயிட்டா. அவள் பிரான்ஸ் போன பிறகு அவர கடைக்கு நான் வந்து நிற்கிறேன். ஆனால் கடை சிங்கள ஜனங்கள் வந்து பஸ்ஸுகள் அடித்து இங்கே நின்று பண்ணிக்கொண்டு போவினோம். அதான் கூடுதலாக சிங்களாக்கள் நிறைய வசதிகளை பார்க்கலாம். பின்ன டைம் இல்லை கூட ஆக்கள் விரும்பி வாங்குற கருவாடு இதம்மா. விரும்பி வாங்குறது கட்டா தானே? கட்டா பெரிய கட்டாவுகள் உள்ளுக்கு இருக்கிறது காட்டாவா? இல்லை அதில் பார்த்து நாங்கள் கட்டாவுகள் இருக்குது, பாறை இருக்குது. மற்றது வெளிநாட்டுக்கு நாங்கள் பார்சல்கள் போடுறோம். நாங்கள் பெரிய டின்பளிய இந்த இது மாசி, அது நல்ல மாசி. இப்போ அதையும் சொல்லணும் உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு நீங்கள் அது உங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் அது நாங்கள் இது கீழே போட்டு விடுவோம். தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அம்மாட்ட எடுத்து சொன்னால் அவையில் வந்து உங்களுக்கு இப்போ பார்சலும் அனுப்பி விடணும். என்ன எல்லாமே தான் பார்சல் அனுப்புகிறோம். அந்த இருக்க அந்த நம்பர் இல்லாமல் இந்த நம்பரை காட்டுறேன் பாருங்க. அதோட 2-3 தரம் வந்து ஆக்கள் எடுத்துக்கொண்டு போகணும். பேர் விக்கி 76 39 44 389. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிற அந்த வசதிகளையும் செஞ்சு தருவோம். உங்கள் உறவுகள் அங்கே இருந்தால் நீங்கள் இந்த இலக்கங்களை கொடுத்து உங்களுக்கான கருவாடுகளை நீங்கள் யாழ்ப்பாண கருவாட்டை வெளிநாட்டில் இருந்தும் சுவைக்கலாம். என்ன வடிவா இது என்ன கருவாடு? இது ஐயா டையில் போட கிளறுன்னு கிளறு திருக்க சுறா. இது என்னது? சுறாவா? இது சுறா நாங்கள் சின்ன கட் பண்ணி சுறா குட்டின்னு குட்டி சுறாவுங்க பாருங்க. சுறா குட்டின்ற கருவாடு எல்லாம் இருக்குது. என்ன சொல்லுங்க? அது மற்றது பெரிய சுறாவுகள் வரும். அது கிலோ 2000-3000 போகும் கருவாடு. நாங்கள் நீங்கள் பார்த்துட்டு பாருங்க, கொஞ்சம் பாருங்க ஆக்கள் அந்த கருவாடு செய்கிற இடங்கள் எல்லாம் வெளியிடங்களில் இருந்து கருவாடுகளை வந்து இறக்குமதி செய்து அதை விற்கிறது இல்லை. இந்த கடலில் எங்காலி பகுதி வந்து கடல் தான். இந்த கடலில் இருந்து கிடைக்கிற மீன்களை எடுத்து தான் தாங்களாகவே தான் இந்த உற்பத்தி செய்யணும். இந்த ஓலியெல்லாம் போட்டிருக்கிற இந்த இடங்கள் வந்து கருவாடுகளவே காய போகிற இடங்கள். நீங்கள் மழை இல்லாத டைமில் வந்தீங்கன்னா இந்த ரோடு சைட்லேயே கருவாடுகள்லாம் காஞ்சி ஒன்று இருக்கும். அதோட அங்கே ஒரு பக்கத்தால் விற்பனை நடந்து கொண்டு இருக்கும். ஒரு பக்கத்தால் மீன்கள் வெட்டி சுத்தம் செய்து கருவாடுகள்லாம் போடுற வேலையை நடந்து கொண்டு இருக்கும். பார்க்கலாம். இதில் பாருங்க இந்த காகங்கள் அதுகளுக்கு இல்லை அந்த அது பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு வேலையெல்லாம் போட்டு நிலத்தில் இருந்து மேலே பரன் மாதிரி அமைச்சு எல்லாம் சுத்தமான முறையில் நீட்டாக செய்யணும் இந்த கருவாட்டு உற்பத்தியை இந்த மாதகள் பிரதேசத்தில்.
முக்கியமான விஷயம் இதையும் காட்டணும்னு நினச்சினாங்க. இதையும் வேறு விஷயங்கள் இருந்தால் உங்களை காட்டுவோம். இஞ்சால சிலது இந்த சூட மீன்கள் அதுகள் பட்டுச்சுன்னு சொன்னால் அதையும் காட்டுறோம். சூடைகள் என்ன மாதிரி கொண்டு போய் நம்ம சொல்லி கடலில் அதையும் போய் பார்ப்போம். குறும்பாந்துறை வாடியில் நிற்கிறோம். இங்கே மீன்கள் கொஞ்சம் வந்து இருக்குது. இது என்ன மீனாங்கள் இதுக்கு இருக்குது? மலைக்கிலையும் அண்ணாக்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும். என்ன கையில் ஒரு மீன். இது என்ன மீன்? அந்த பேர் தாங்க. நாங்கள் வாங்கினாங்க அடிக்கடி. ஐயா எல்லாம் தெரியும். 1000 ரூபா இந்த மீன் குறையாதா? இல்லை மலைகளுக்கு இப்போ எல்லாம் விதிர டைமாக மீன் எல்லாம் குறைவாம் நலிவாம். இது இதையா? இது குட்டி நேரம் கருவாட்டு கொடுப்போம். கருவாடுக்கா? இது தூண்டில் மாட்டின மீனா? இது தூண்டில் மீன். தூண்டில் மீனா? சரி சரி. இது வந்து தூண்டில் மாட்டினா. இது வந்து இதே கடலுக்கு போயிட்டு இதை போட்டு தான் மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறது. ஓகே ஓகே. இது என்ன மீன் போட்டாலும் வந்து கடிப்பினமா இல்லை சூடையல் கூட பதிவான் தூண்டில் என்ன மாதிரி இருக்கும்? பெரிய ஏரை கூட வருதுண்டா. தூண்டில் எப்படி இருக்கும்? பெரிய ஏரை கூட இந்த மீனை வாங்க. திருப்பவும் மழை வந்துட்டுது. இப்போ வந்து ஐயா அண்ணா அந்த தூண்டில் காட்டுறேன்னு சொன்னவர். மீன் பிடிக்க தூண்டில் அதை வந்து உங்களை காட்டப்போம். நான் மாறேன் தூண்டில் வாக்கு. அந்த தூண்டில் போட பிடிக்கும் பாருங்க. தூண்டில் எப்படி இருக்கு? இதெல்லாம் தூண்டில் நான் உங்களை வேலை பார்க்க தூண்டில் குழம்பு இருக்கேன். இப்போ இந்த தூண்டிலாம் அந்த மீன் மாட்டினேன். இந்த மாதிரி மாட்டினா என்ன பொறுமதி போகமாண்ணா இவ்வளோ? இது இப்போ ஒரு இப்படி பொட்டி அடிக்கான ஒரு 1 லட்சம் ரூபாய் எல்லாம் முடியும். அப்படி செட்டாக 1 லட்சம் எல்லாம் வண்டி பறிக்கு இருக்கும் நூலோட. மலைக்கிலையும் அண்ணாக்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும். நாங்களும் மழை நினைஞ்சிட்டோம். இதில் பாருங்க சூடை வந்து தட்டி கொண்டு இருக்கணும். சூடை என்ன கிலோ போகுதுண்ணா? கிலோ சூடை ஓ 200 போகுது. 200 கிலோ. இப்போ குறைவாண்ணா? சரியான குறைவு. கூலர் 100. அப்போ போகிற வார கொஞ்சம் இதில் காணுமா? இந்த இதாகிறதுக்காக கொஞ்சம் கூட கொடுக்கும். அதானே வாராங்க வெளியில் வராங்க. இது என்ன சொன்னால் கட்டுப்படியாகாது. அது சரியோ. தங்கள் மலைக்கு நனைஞ்சு இப்போ விடிய சாப்பாடு இப்போ நடக்குது. சூடு எப்படி இருக்குங்க? இல்லை இப்போ வந்து சரியான விலை குறையாக போகிறதால தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கிலோ 100 ரூபா வரைக்கும் போகுதாம். இப்போ பாருங்க சும்மா சூட கண்ணாடி மாதிரி மீனுங்குது. நீங்கள் எடுங்க. இப்போ நான் போடுறேன் சூட. குருமாந்துறை பாடிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூட நல்ல மலிவாக எடுக்கலாம். கிலோ 200 ரூபா 200 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். இது வந்து என்ன சூடான என்ன வெள்ளச்சூடியா? ஆமாம். பொரிவானில தானே இதுன்னு? பொரிவான இதுதான் பொரிவான். அதுல கலந்து வேறு தானே? கிடந்தது பொரிவான். இந்த சரி பொரிவான். கலர் வித்தியாசமா இருக்கும். பாத்தீங்களா அண்ணாக்கள் இந்த கடும் மலைக்குள்ளேயும் வெயில் அடந்து நிற்குது. அங்கே இப்போ அண்ணா ஒரு ஆள் சாப்பிடணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதான் அப்போ என்ன செய்யறது? எங்களுக்கு தாதப்பன் சொத்து பத்து ஒன்றும் தேடி தரையில ஒன்றும் தரையில. அப்போ நாங்கள் பிள்ளைகளை பற்றிட்டு சல்லி இருந்தா இப்போ மழையெல்லாம் பேச வீட்டை வளர்த்துட்டு போகலாம். படிப்பு செலவுக்கும் சாப்பாடுக்கும் போகத்தானே. அது சரி. எங்களுக்கு கடலுக்கு போட்டு வரது ஒரு ரிஸ்க் தானே. இப்போ தாளமுகம் சொல்றாங்க போறது பிரச்சனை இல்லையா? அந்த என்ன கரணம் தப்பினா மறைச்சானே இப்போ மறைக்கல. இப்போ ஆனால் அறிவிச்சிருக்காங்களா தாளமுகம்? இப்போ மறைச்சா ஒரு அரசாங்கம் தான் மறைச்சா என்ன செய்யணும்? சாப்பாடு வேற ஒன்று சாப்பாடு கொடுக்கும். அப்போ இப்போ மறைக்க மாட்டேங்குது. அதான் போனா இந்த அரசாங்கம் என்ன இன்னும் மறைக்கல. அதுக்கு முன்னும் அரசாங்கம் மறைச்சு போட்டு சாப்பாடு தரும். அதானே இங்க மறைக்கல. ஏடா இந்த தொழிலை மட்டும் நம்பி தானே இருக்கிறாங்க ஆக்கலன்னு. எங்களுக்கு சாதாரணமாக இருக்கு இந்த தொழில்கள். பாருங்க இப்படி கஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லி. இதுக்கா போடுங்க. நன்றிண்ணா. இப்போ வந்து நாங்கள் இந்த மீனை வந்து வாங்க போகிறோம். இந்த மீன் விலை வந்து அங்கே 900 சொல்கிறார். பாருங்க பெரிய மீன் 2 நாளைக்கு படிவாக சமைக்கலாம். மோனாஸ் வாங்குவோம் காசை கொடுத்து. இப்போ என்னண்டு அண்டே மாதிரி மீனை வெளுத்து வெளுத்து தான் கொண்டு வரதும். அண்டைக்கும் மாதல் வந்த இடத்துல இப்படி தான் மீன் ஒன்று வாங்கி நடு ரோட்டாக போட்டு கொண்டு போனது. சரி ஓகே. எடுத்து போட போகிறோம் உங்களை.
இல்லை உடன் மீன் மீனோட இன்றைக்கு பயணம் திருப்பி மலைக்கு ஆரம்பமாக போகுது. என்ன போகணும் இப்படி மலைக்கு நினைஞ்சிட்டோம் மீன் வாங்கியே அடிக்க மாட்டேன் அந்த இடத்துல நீ ஒன்றும் செய்யலை. யாழ்ப்பாணத்தில் நீ தெரிஞ்ச நம்மளுக்கு மழை சீசன் தானே நீ இப்படி தான் காவலிகள் வர போகுது. தொடர்ச்சியாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் காவலியில் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். நாங்கள் பார்த்த இடங்களில் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிருக்கோம். நான் இன்னொரு பாடலில் வந்து நான் சந்திக்கிறேன்.